திருச்சி மாவட்டம் தண்டலிப்புத்தூர் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிர்மல், விஜய் இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அண்ணன் பேர் நிர்மல், தம்பி பேர் விஜய். நிர்மல் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறாங்க. விஜய் டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. நிர்மலுக்கு எல்லாமே அவன் தம்பி தான். தம்பி மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கிறான். நிர்மலுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு லட்சியம்தான். வெறும் லட்சியம் மட்டும் இல்லை, ஆசை, கனவு, சந்தோஷம் எல்லாமே அதுதான். அது என்னன்னா, அவன் தம்பியை நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பணும். அதுதான் நிர்மலோட விருப்பம். விஜய்க்கு படிப்பில் பெருசாக ஆர்வம் இல்லை. அவனுக்கு படிப்பு வரல. விஜய் என்ன தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் பரீட்சையில் அவனால் பாஸ் பண்ண முடியல. நிர்மல் ஒரு நாள் விஜய்கிட்ட கேட்குறான், ஏன் தம்பி பரீட்சையில் ஃபெயில் ஆன? நீ பரீட்சையில் ஃபெயில் ஆனினா எப்படி வேலைக்கு போவ? நான் படிக்காதனால தான் துணி கடைக்கு வேலைக்கு போகிறேன். நான் அங்கே படுற கஷ்டம் எல்லாம் உனக்கு தெரியாது. உன் அண்ணன் 12 மணி நேரமாக அங்கே நிற்கிறேன்ப்பா. அதுவும் அடிமையாக அங்கே வேலை பார்க்குறேன். ஒரு நாள் அங்கே வந்து என்னை பார்த்தீங்கன்னா நான் படுற கஷ்டம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ நல்லா படிச்சிருப்ப. அப்பா அம்மா நம்ம வீட்டு போனதுக்கப்புறம் நான் உன்னைய என் கூட பிறந்த தம்பியாக பார்க்கல, நான் பெத்த பிள்ளையாக தான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு நிர்மல் சொல்கிறான். அதுக்கு விஜய் என்ன சொல்கிறான்னா, அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணா. இந்த வீட்டில் என்னால் நிம்மதியாக படிக்க முடியலண்ணா. நான் பரீட்சையில் ஃபெயில் ஆனதுக்கு காரணமே நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற அந்த ரயில்வே ட்ராக்கு தான்ண்ணா. அந்த ட்ராக்கில் ஒரு நாளைக்கு 12 ட்ரெயின் போகுது. சரக்கு ட்ரெயின் 4 போகுது. அந்த சத்தத்தில் என்னால் நிம்மதியாக படிக்க முடியலண்ணா அப்படின்னு விஜய் சொல்கிறான். அதுக்கு நிர்மல் என்ன சொல்கிறான்னா, இதான் உனக்கு பிரச்சனையா? இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் உன்னைய ஹாஸ்டலில் சேர்த்துருப்பேன்ல அப்படின்னு நிர்மல் சொல்கிறான். அதுக்கு விஜய் என்ன சொல்கிறான்னா, என்னையை படிக்க வைக்கவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அண்ணா. ஹாஸ்டலில் சேர்ந்தா பணம் நிறைய செலவாகும். ஹாஸ்டலில் சேர்றதுக்கு பதிலாக நம்ம வேறு வீட்டுக்கு போகலாண்ணா அப்படின்னு விஜய் சொல்கிறான். விஜய் சொன்னதை கேட்ட நிர்மல் அந்த வீட்டை விற்றுட்டு வெளியூரில் வீடு பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி வீடு எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக பேரூர் கிராமத்தில் வீடு பார்க்குறாங்க. அவங்க நினச்ச மாதிரி வீடு அங்கே அமைஞ்சிருச்சு. அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசி அந்த வீட்டை வாங்கிட்டாங்க. அந்த வீடு பக்கத்தில் எந்த வீடுமே இல்லை, யாருமே இல்லை. அந்த இடமே பார்க்க அமைதியாக இருக்குது. புது வீட்டுக்கு வந்துட்டோன்னு விஜய் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இந்த நல்ல விஷயத்தை பால் காய்ச்சி கொண்டாடுறாங்க. விஜய் எந்த இடையூறும் இல்லாமல் நிம்மதியாக படிக்கிறான். இரவாகுது. நிர்மல், விஜய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம்னா, தவில் நாதஸ்வரம் வாசிக்கிற சத்தம் கேட்குது. ஐயர் மந்திரம் சொல்கிற சத்தம் கேட்குது. கல்யாணத்துக்கு வந்திருக்கிற மக்கள் பேசுகிற சத்தம் கேட்குது. இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு விஜய் உடனே பார்க்க போகிறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை, சத்தம் மட்டும்தான் கேட்குது. உடனே விஜய் ரொம்ப பயப்படுறான். உடனே நிர்மல் கிட்ட விஷயத்த சொல்கிறான். ஆனால் நிர்மல் இதை நம்பவே இல்லை. இது உன்னோட கற்பனை தம்பி, போய் தூங்கு அப்படின்னு நிர்மல் சொல்கிறாரு. காலையில் 7 மணி ஆகுது. நிர்மல் விஜய் கிட்ட பேசுகிறான். தம்பி, எக்ஸாம் எப்போ வருது? அடுத்த வாரம் வருதுண்ணா அப்படின்னு விஜய் சொல்கிறான். உன்னை நம்பி தான் சொந்த வீட்டை விற்றுட்டு இங்கே வந்திருக்கிறோம். அதை மனசில் நினச்சி நல்லா படி, பரீட்சையில் பாஸ் பண்ணு அப்படின்னு நிர்மல் சொல்கிறான். நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணா, உங்கள் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன். உங்கள் வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். இந்த பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவேண்ணா அப்படின்னு விஜய் சொல்கிறான். இரவாகுது. விஜய் நல்லா தூங்குறான். நிர்மலுக்கு தூக்கம் வரல. அதனால் வீட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் நடக்கிறான். அதுக்கப்புறம் ஹாலில் சேரை போட்டு உக்காடுறான். அப்போ அவனை சுற்றி நிறைய ஆத்மா அவனை சுற்றி சுற்றி வருது. இதை பார்த்த நிர்மல் ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா மறைஞ்சிருச்சு. பொழுது விடிஞ்சிருச்சு. நிர்மல் உடனே அந்த வீட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணுறான். அவனோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த வீட்டை பற்றி இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்காக ஊருக்குள்ளே போகிறான். போகிற வழியில் ஒரு பூசாரியை பார்க்குறான். அந்த பூசாரிக்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறான். அதுக்கு அந்த பூசாரி, அது வீடில் தம்பி, அது ஒரு கல்யாண மண்டபம் அப்படின்னு பூசாரி சொல்கிறாரு. நிர்மல் கிட்ட அந்த வீட்டை பற்றி கதையை சொல்கிறாரு.
தம்பி, இந்த ஊர் வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க இந்த ஊர் முருகன் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இதுதான் தலைமுறை தலைமுறையாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த ஊரில் கல்யாண மண்டபம் கட்டலான்னு இந்த ஊர் தலைவர் முடிவு பண்ணார். அவரோட இடத்துலையே கல்யாண மண்டபம் கட்டி முடித்தார். ஒரு நாள் அந்த கல்யாண மண்டபத்தில் முதல் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இறக்க போகிறோன்னு. சமையல் அறையில் இருந்த ஒரு சிலிண்டர் வெடித்து சிதறி எல்லாரும் இறந்துட்டாங்க. வழக்கத்தை மாற்றி கல்யாணம் பண்ணால தான் தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு எல்லோரும் பேசுனாங்க. ஊர் தலைவர் அந்த மண்டபத்தை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு வீடு கட்டினார். அந்த வீட்டை அவர் பையன் பேர்லேயே எழுதி வச்சார். அந்த இடத்துல இறந்து போனவங்க ஆவி இருக்கிறதா நிறைய பேர் சொன்னாங்க. இதை கேள்விப்பட்டு யாருமே அந்த வீட்டை வாங்க வரலை. ஊர் தலைவர் பையன் உங்ககிட்ட வீட்டை விற்றுட்டான், நீங்களும் அந்த வீட்டை வாங்கிட்டீங்க, நீங்கள் அந்த வீட்டில் இருக்காதீங்க, உடனே அங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு பூசாரி சொல்கிறாரு. இதை கேட்ட நிருமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கான். இந்த விஷயத்த தம்பிக்கிட்ட சொல்கிறான். விஜய் இதை கேட்டதும் ரொம்ப பயந்துட்டான். உடனே இந்த வீட்டுட்டு போயிடலான்னு விஜய் சொல்கிறான். அதுக்கு நிருமல் என்ன சொல்கிறான்னா, இந்த வீட்டை 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்டா, எப்போ அந்த வீட்டை விட்டு போகிறது? சரி போகலாம், எங்கே போகலாம் சொல்லு? இருந்த வீட்டை விற்றாச்சு, இப்போ எங்கே போகிறோம்? அந்த தலைவர் பையன்கிட்ட இருந்து நம்ம பணத்தை வாங்கிட்டு தான் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு நிருமல் சொல்கிறான். உடனே வீட்டு ஓனரை தேடி போகிறான். எங்கேயுமே அவன் கிடைக்கல. ஊருக்குள்ளே போய் விசாரிக்கிறான். அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. உடனே நிருமல் அந்த இடத்துக்கு போகிறான். அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். பணத்தை திருப்பி கேட்குறான். அதுக்கு அவன் தர முடியாதுன்னு சொல்கிறான். உடனே நிருமல் கோவமாயிட்டான். அவனை போட்டு அடிக்கிறான். அடிச்ச அடியில் பணத்தை திருப்பி தர்றான். விஜய், அந்த ஊர் தலைவர் பையன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டேன், வா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நிருமல் சொல்கிறான். நிருமலும் விஜயும் அங்கிருந்து கிளம்புறாங்க.